வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்கள் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. அது ஏன் அப்படின்னா, அது ஏன் இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குன்னா, கொஞ்சம் ஆழமாக பார்த்தா தான் நான் சொல்ல வந்த கருத்தை சரியாக உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன்னு புரியும்னால இந்த வீடியோ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் போன ஸ்பீடுக்கு, அதாவது நம்ம வண்டியை 230 240 ஸ்பீடில் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் கார் ஓட்டுறேன் ஆன்மீக பாதையில். நான் போயே தீரணும், இந்த பூமியை இந்த வேண்டவே வேண்டாம், நம்ம மனித பிறவியே வேண்டாம், என்னமோ முக்தி மோட்சங்கிறாங்க, எனக்கு அதிலெல்லாம் அந்த பேர்லெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஆனால் நான் இங்கே வரக்கூடாது, நான் இங்கே என் வீட்டுக்கு போயிடணும், இது என் வீடு இல்லை, இவங்கெல்லாம் என்னோடய சொந்தம் கிடையாது, இது இன்னும் சொல்லப்போனால் இது என்னோடய வீடே கிடையாது, இது என் ஊரே கிடையாது, என் சொந்த வீடு என் சொந்த ஊர் எங்கேயோ இருக்குது, அங்கே போகணும், அவ்வளோதான். இதுதான் ஒரு ஆழமாக உள்ளே பதிஞ்சிருந்துச்சு. ஆனால் எது சொந்த ஊர் எது சொந்த வீடு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இது இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த மனிதர்களோடையும் இந்த சூழ்நிலையோடையும் என்னால் ஒட்டி உறவாடி வாழவே முடியல. இன்க்ளூடிங் அப்பா அம்மா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சுச்சுவேஷனில் என் லைஃப் போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீகத்தில் எனக்கு கொஞ்சம் கூட தடையே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த அந்த என்லைன்மெண்ட்டு ஆயிடுச்சா ஆகிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். எனக்குள்ளே நான் ஏதோ ஒன்று நடந்ததை உணர்ந்தேன். இப்போ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பூப்பெய்தல், மாதவிடாய், இந்த ருது ஆனது தெரியும்ல உங்களுக்கு. ஒரு ஆண்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் தெரியும் இல்லையா. அப்போ அது மாதிரி எனக்குள்ளே சில மாற்றங்கள்லாம் தெரிஞ்சுது. ஆனால் அது இதுதானும் எனக்கு தெரியல. இந்த வகையில் இப்படி போயிட்டுருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டன் பிரேக் போட்டு டக்குன்னு நிறுத்திட்டு என்ன வருது அப்படின்னா, அந்த அந்த என்லைன்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, என் கணவரோட ஒத்தே போக முடியல. இந்த சொசைட்டியை ஒத்து போக முடியலனாலும் அதுக்கு அப்பா அம்மாட்டேருந்து கல்யாணங்கிற பேரில் தப்பிச்சு இங்கே வந்தாச்சு. அது ஒரு 20 வருஷம், இங்கே 20 வருஷத்தில் ஒரு 10 வருஷத்துல எனக்கு புரிஞ்சிடுச்சு இங்கே நம்மளால் வாழ முடியாதுன்னு. உடனே அந்த இயற்கை என்ன பண்ணுது, நான் யார், நான் எங்கே இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன், என்ன பிறவிலாம் இருந்தேன், அப்போ அந்த இடத்துல என் கணவர் எப்படி இருந்தார், என் குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அனுபவமாக காட்சியாக வருது. ஓ காட், இது வேறையா, அப்போ வசமாக சிக்கிக்கிட்டோம்பா அப்படின்னு எனக்கு தோணுது. இது எதுக்கு இதை செஞ்சாங்கன்னா, நான் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா என்னோடய தீவிரம் நோக்கம்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பலன் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க இயற்கை காட்டுறாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் காட்டும். நம்ம தான் பொறுமையாக நிதானமாக இருந்து பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம அவசரம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீச்சல் கற்றுக்கிட்ட உடனே நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கணும்னு நினைப்போம். ஒரு புது ஃபோன் வாங்கினா பயன்படுத்திட்டு நினைப்போம். அதே மாதிரி நமக்குள்ளே ஏதோ மாற்றம் நடக்குன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறதுலாம் இயல்பு தான். ஆனால் அது சரியான பாதையில் போயிட்டுருக்கோங்கிறது தானே, அப்போ தானே நம்ம அதோட விளைவை நோக்கி போக முடியும். நீங்கள் தவறான ஒரு பாதையில் போயிட்டு அதில் நம்ம ஒரு விளைவு சுமூகமாக இருக்கணும்னா அது எப்படி சாத்தியம் இல்லை. அது மாதிரி தான். இதே மாதிரி இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த நோக்கத்துக்காண்டி வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு பாதையில் போகும்போது அது தடங்களாகவும் வழியாகவும் இருக்கும். எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு தடை கூட இல்லை. அவங்க பிரேக் போட்டு நிறுத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும், சில சில விஷயங்களை நான் அனுபவித்து போகணும் அதில் அப்படிங்கிறதுனாலையும் தான் எனக்கு நிறுத்தினாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் என்னால் அங்கேயும் அந்த அருள் உலகத்துக்கும் போக முடியுது, இந்த பொருள் உலகத்துலேயும் இருக்க முடியுது. ஒரு ட்ராவல் மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா, அப்போ எங்கள் வீடு இருக்குது, எனக்கு பாதை தெரிஞ்சிச்சு, ஆனால் நான் இப்போ போக முடியாது, பர்டிகுலர் டைமுக்கு போவேன் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அந்த வகையில் என்னென்னா, இங்கே இருக்க சில சில கடமைகளை செஞ்சுட்டு நிவர்த்தி பண்ணிட்டு தான் அங்கே போக முடியுது. அந்த கேட்டே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறேன். கேட்வே அங்கே தான் ஓப்பன் ஆகுதுங்கிறேன். அதனால் ஒவ்வொரு மனிதனும் இங்கே நீங்கள் என் கணவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஆன்மீகத்துக்கு போகிறது, ஒரு மனைவியை பிரிஞ்சுட்டு குழந்தைங்கள பிரிஞ்சுட்டு ஆன்மீகத்துக்கு போகிறதெல்லாம் தவறுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை அவங்கள உடச்சிக்கிட்டு அவங்க கண்ணீரோடையும் துன்பத்தோடையும் நீங்கள் உடச்சிக்கிட்டு போனீங்கன்னா, திரும்ப அவங்க ஆனந்தமாக ஹாப்பியாக பாய் சொல்கிற வரைக்கும் நீங்கள் திரும்ப இந்த தொடரும். அது லூப்பில் மாட்டிக்குவீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவன் என்ன பண்ணுவான்னா, இதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் ஜெட்டு வேகத்தில் போனான். திடீர்னு பார்த்தா சடன் பிரேக் போட்டு 45 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
அப்போ அந்த மனிதரோட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி வாழ வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பீடில் போனால் நாங்கள்லாம் என்ன இந்த இப்போ சொன்ன மாதிரி முத்தி மோஷன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எந்த இடத்துலையோ எப்போயோ போய் உட்காந்து அதை பிடிச்சி அதில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அது நோக்கம் இல்லை. நீங்கள் 1000 வருஷம் வாழ்கிறீங்களா, 10,000 வருஷம் வாழ்கிறீங்களா, 1,00,000 வருஷம் வாழ்கிறீங்களா, அந்த ஒரு செகண்ட் கூட எப்படி உண்மையாக வாழ்கிறீங்க, விழிப்புணர்வோட வாழ்கிறது தான் முக்கியம். மனிதன் மனம் ஏன் நம்ம திரும்ப ஆசைப்படுறோம் தெரியுமா? நம்ம சாகாமல் இருக்கணும், எப்போவுமே வாழணும்னு. இங்கே நமக்கு நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்கன்னா, மரணம்னு ஒன்று இருக்குது, அந்த மரணத்தை வெல்லணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மரணிக்கவே இல்லைன்றேன், மரணமே வரலங்கிறேன். நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் இறக்கவே இல்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்றேன். அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மரணத்தை பார்த்து நீங்கள் ஏன் பயப்பட போகிறீங்க? இங்கே இருக்கவங்களாம் எல்லாருமே அந்த உடல் விட்டா இந்த நம்ம போயிட்டோம்னா, இங்கே இல்லாமல் போயிட்டோம்னா, இந்த உறவு போயிடுச்சுன்னா, இந்த அன்பு போயிடுச்சுன்னா, இந்த பாசம் போயிடுச்சுன்னா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிற்கதியாக இருக்கமே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே அனைத்துமே இருக்குன்றேன். எங்கேயாவது உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கும், நிறைய இருக்கும், ஏதாவது உங்கள்கிட்ட இந்த 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 நிறைவேற்ற ஆசை இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, அங்கே முழுமை பெற்றுவீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு என்னென்னா, இப்போ கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நிறைவாக வாழணும்ல. இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. 5th ஸ்டாண்டர்டில் உள்ள பாடத்தை தெளிவாக படிச்சுட்டு போனால் தானே நீங்கள் 6th குவாலிஃபை ஆகுறீங்க. 6 பார்த்து நினச்சிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு, ஐயோ அங்கே அப்போ போகணுமே, அங்கே இருக்கணுமே, அங்கே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நினச்சிட்டு 5th ஸ்டாண்டர்டை ஒன்றுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் விட்டிங்கன்னா, இங்கேயும் நீங்கள் வாழ முடியாது, அங்கேயும் வாழ முடியாது. அந்த சுச்சுவேஷனில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பாதையை தெரிஞ்சிடுங்கன்றேன். ஆனந்தமாக வாழணுமா, ஒரு நாளாக வாழுங்களேன். அதனால தான் நீங்கள் அக்கறையின்மையாக இருக்கட்டும், அவசியமான சில குணநலங்களாக இருக்கட்டும், அதை வாழ்ந்து போய் முடிச்சிருங்கன்றேன். சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் முடிக்காமல் இந்த பூமியில் விட்டு வெளியே போனால் கூட, அங்கே போய் நீங்கள் மிச்சம் இருக்க வாழ்க்கையெல்லாம் எப்படின்னு காமிச்சிட்டு திரும்ப போய் வாழ்ந்து வாங்கன்னு திரும்ப இங்கே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் திரும்ப இங்கே வந்து தான் போகணும். இது எதுக்கு வரணும்? அதுதான் நான் சொல்கிறேன். நான் தீன்னு சொன்னால் கையை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, தீ சுடுங்க, அது ரொம்ப சுடுன்னு சொல்கிறேன். நான் சுட்டு பார்த்துட்டேன், வலிக்குது, ஐயோ சுடுன்னு. ஓஹோ, நீங்கள் சுட்டு பார்த்தா நாங்கள் கேட்கணுமா என்ன? நாங்களும் கை தொடுவோம், நாங்களும் சுடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ வலிக்கும், நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, ஒன்று நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், இல்லை அப்படின்னா உண்மை தான் சொல்கிறாங்கன்னு நம்பணும். 3வது என்னென்னா, நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சுட்டதுக்கப்புறம் ஆமாம் சுடுதுன்னு அனுபவத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் லைஃப்லேயும் நடக்குது, இதுதான் ஆன்மீகத்தில் நடக்குது. ஆன்மீகங்கிறது ஏதோ ஒன்று வாழ்க்கையை அப்பாற்பட்டு கிடையாது. நீங்கள் இந்த வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் ஆன்மீகம்தான். அப்போ ஆன்மீக பாதையை நான் சொல்லுவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முத்தி மோட்சம் போகும்போது எல்லாத்தையும் துறக்கணும். ஆனால் வாழ்க்கையை வாழும்போது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும், ஆசையெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கும் துறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லறம்ங்கிறது நீங்கள் ஏற்கணும், அந்த பண்புகளையெல்லாம், அந்த இரக்கத்தையும் பாசத்தையும் காமத்தையும் காதலையும் வெறுப்பு இதெல்லாம் ஏற்கணும். இதே நீங்கள் துறவரம்னா எல்லாத்தையும் துறக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு போகணும். அப்போ 2மே ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த இது சொல்கிறேன். எல்லோரும் சொல்லிட்டாங்க, 2யும் ஒரே மாதிரி போகணும், 2யும் ஒரே மாதிரி போகணும். எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் பாம்பு கடிக்கையில் பாலும் மனம் துடிக்கையில் யார் மனதில் பொங்கி வரும் சிரிப்பு, அதாவது துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு கண்ணில் இல்லறத்தை எடுத்துக்கோங்க, ஒன்று கண்ணில் துறவரத்தை எடுத்துக்கோங்க, 2 இதுவும் மாட்டு வண்டி பூட்டின மாதிரி நடந்து போங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெட்டை குதிரையில் எப்படி சவாரி செய்வீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு குதிரையில் சவாரி செய்யுங்க, அது ஃபுல்ஃபில் ஆகுங்க, அடுத்த குதிரைக்கு மாறிக்கோங்கன்ற இந்த பிறவிலேயே. இப்படி தான் நான் உங்கள்கிட்ட பகுத்து சொல்கிறேனே ஒழிய, ஒரே நேரத்தில் நீங்கள் 2 குதிரையில் சவாரி செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு 12th வரைக்கும் உள்ள பாடத்தை நீங்கள் இல்லறம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் துறவரம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த 12th வரைக்கும் உள்ள பாடத்தை நல்லா படித்து, நல்லா என்ஜாய் பண்ணி, நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் போய் நீங்கள் முத்தி மோட்சம்னு போங்களேன். அது தன்னால் கொண்டு போயிடும்ல. எதுக்கு நீங்கள் தனியாக போயிட்டு 12th நல்ல மார்க் வாங்கினா நீங்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு சீட் கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஆனந்தமாக வாழ்ந்து ஆனந்தமாக போக போகிறீங்க. இதானே? இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறது. இந்த நோக்கத்துக்கு தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அதை யாருமே பார்க்கல. அதனால் சரி, இந்த மாதிரி பேசி இந்த மாதிரியாவது சொல்ல வந்தது புரிய வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அதில் ஏதாவது நான் சொல்ல வந்தது சரியாக சொல்லாமல் விட்டணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு மகாதேவ் பாபாஜி என்னென்னா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் என்ன பேச சொல்கிறாரு, என்ன பண்ணுறான்னு தெரில. நான் என்ன பண்ணுறேன்னா, நானும் ஆட்டோ ரைட்டிங் மாதிரி ஏதாவது புக்கை வச்சு கையை வச்சு அவர் எதாவது எனக்கு சொல்கிறாரான்னு எழுதி பார்க்கலான்னு எழுதி பார்த்தேன். ஆனால் எனக்கு இன்னும் வரல. அவர் எனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு எனக்குள்ளே இன்னும் சொல்லலை. ஆனால் அவர் ஏதோ என்னை கான்சியஸ் என்னோட ஏதோ மிங்கிளாக ட்ரை பண்ணுறாரு. நான் அவர் எனக்கு என்னென்னா, எண்ணம் செயல் எல்லாம் அந்த ஒரு காதல் மேலே இருக்கும்ல,
நீங்கள் உங்கள் குழந்த மேலே ஒரு காதல் மேலே வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஒய்ஃபை நினைக்கிறது, எப்போ பார்த்தாலும் அந்த மூமெண்ட்டை நினைக்கிறது மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு வாரமாக இல்லை, கொஞ்ச நாளாக அந்த மகாதேவ் பாபாஜி என்னை எப்பவும் பார்த்தே இருக்கார். நான் அவரை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியல. அதே மாதிரி எனக்கு பக்குவம் இல்லையா, இல்லை அதுக்காண்டி என்ன ஒரு இதில் ஃபார்ம் பண்ணுறாரான்னு தெரியல. எனிவே நான் உங்கள்கிட்ட அடுத்து பேசுகிற மெசேஜ் எல்லாமே என்னென்னா, ஏதோ டிவைன்ட்லேருந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது என்னோடய கருத்து இல்லைங்கிறத நான் இதில் பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன்.